உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என் பொண்ணு வீரா, அவகிட்ட கொத்த சாவிய மட்டும் இல்ல கண்மணி, இந்த மொத்த குடும்பத்தையும் பத்திரமா ஒப்படைச்சிட்டு போவேன். அவகிட்ட இருக்கிறத விட பத்திரமா வேற யார் கையில இருந்துற போது? அப்போ கண்மணி கிட்ட இருந்தா பாதுகாப்பு இல்லன்னு சொல்ல வரீங்களா? ஐயோ, அத நான் எப்படிமா என் வாயால சொல்ல முடியும்? கண்மணி தானே சொன்னா. நான் வேற, என் தங்கச்சி வேற, என் குணம் வேற, என் தங்கச்சி குணம் வேறன்னு அவளே சொன்னதுக்கு அப்புறம் அத நான் ஏத்துக்காம இருக்க முடியுமா? ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். இல்ல கண்மணி, நீ ஒண்ணு கவலைப்படாத. உன் தங்கச்சி இந்த வீட்ல இருக்கிறது நமக்கெல்லாம் உதவியாதான் இருக்கும். அவ உன்னை நல்ல பத்திரமா பாத்துக்குவா. உனக்கு நல்லது கெட்டது எல்லாத்தையும் எடுத்து சொல்லுவா. வாழ்க்கையில உனக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் உனக்காக அவ பார்த்து பார்த்து செய்வா. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. இனிமேதான் உன் வாழ்க்கையில சந்தோஷமான நாட்களே ஆரம்பமாக போகுது. அநேகமா உங்களுக்கு இனிமே இந்த வீட்ல வேலை இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்க இருக்க வேண்டிய அவசியமும் இல்ல. ஆனா அதுக்காகலாம் நான் உங்களை இந்த வீட்டை விட்டு போங்கன்னு சொல்ல மாட்டேன். என் அண்ணன் உங்களை தத்தெடுத்து கூட்டிட்டு வந்திருக்காரு. அதனால நீங்க இங்கே இருங்க. ஆனா ஒரு ஓரமா இருங்க. ஓரமா இருக்கிறது உங்களுக்கு போர் அடிச்சதுன்னா நான் என் அண்ணன் கிட்ட சொல்லி உங்களுக்கு ஒரு டூர் ஏற்பாடு பண்றேன். அதான் இப்ப நிறைய ஏசி ட்ரெயின் விட்டுருக்காங்களே. நீங்க சந்தோஷமா ஆன்மீக டூர் போயிட்டு வாங்க. மனசுல இருக்கிற கெட்டதெல்லாம் மறைஞ்சு போயிடும். அடிச்சு பிடிச்சு உடனே வரணும்னு கூட அவசியம் இல்ல. அப்புறம் கண்மணி, இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உன்கிட்ட சொல்லியே ஆகணும். அதுதான் முதல் விஷயம். இப்ப வீரா உன் தங்கச்சி மட்டும் கிடையாது, இந்த வீட்டோட மருமக. அது உனக்கும் தெரியும். ஆனா நீ தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உனக்கு இந்த வீட்ல என்னெல்லாம் உரிமை இருக்கோ அந்த அத்தனை உரிமையும் வீராவுக்கும் இருக்கு. நீ மத்தவங்க உன்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நினைக்கிறியோ, என்னெல்லாம் மரியாதை எதிர்பார்க்கறியோ அதை எல்லாம் நீ வீராவுக்கும் கொடுக்கணும். புரிஞ்சுதா? கொடுப்ப. உனக்கு உன் தங்கச்சியை பத்தி தெரியும்ல. நீ 8 அடி பாஞ்சா அவ 16 அடி பாய்வா. பாத்துக்க கண்மணி. சரி, அதெல்லாம் விடுங்க. பாருங்க, நான் பாட்டுக்கு சந்தோஷத்துல உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன் மாத்தி மாத்தி. உனக்கு சூடா காஃபி வேணாம்? வேணாம், நீயே சூடா இருப்ப. சூடா வேணாம், சில்லுன்னு ஐஸ் போட்டு ஃப்ரெஷ்ஷா ஜூஸ் கொடுத்து அனுப்புற. நல்ல குடி. உங்களுக்கு தாமா, உங்களை மறப்பேனா? 2 பேருக்குமே கொடுத்து அனுப்புறேன். நல்லா குடிச்சிட்டு தெம்பா உட்காந்து பேசுங்க. பாத்தி அடி இவளுக்கு நக்கல. இவ திட்டம் போட்டுதாண்டி அவளை இந்த வீட்டுக்கு வர வச்சிருக்கா. நம்ம போட்ட கணக்கெல்லாம் தப்பாயிடுச்சு கண்மணி. இப்ப நாம என்னடி பண்ண போறோம்? மாறன் திடீர்னு வந்து சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. டேய், அத்தை வருதுடா. அப்பா வேற மாற சம்பந்தமா எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அத்தை ஏதாவது பேசிடும், நைஸா எஸ்கேப் ஆடுவா. ராகவா, டேய் கூப்பிட்டுட்டே இருக்கேன். எங்கடா ஆளுக்கு ஒரு பக்கமா போறீங்க? எங்கடா போறீங்க? ஒண்ணு இல்ல அத்தை, சும்மா கடை வரைக்கும் போயிட்டு வரலான்னு. கடை வரைக்குமா? ஆமா. டேய், எஸ்கேப் ஆவ பாக்குறீங்க? போட்டேன்னா ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.